இனி உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம பாவக்காய் தான் செய்ய போறோம். பாவக்காவ கசப்பே இல்லாம எவ்வளோ சூப்பரா பண்ணலான்னு பாருங்க. ଆଜି ମୁଁ କରେଲା କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ବେଶୀ ପିତା ଲାଗୁଛି ଏ କରେଲା। ବିନା ବେଶୀ ପିତା ଲାଗିବ ନାହିଁ ତ ଟିକେ କମ କରିକି ଖାଇବା କେମିତି କରୁଛି ଆପଣମାନେ ବି ଦେଖନ୍ତୁ, ସେଇଟା ବି ஃபாலோ କରନ୍ତୁ. இந்த பாவக்காய் நான் ஒரு வாட்டி ரொம்ப இது பண்ணாம பாயில் பண்ணாம செஞ்சா ரொம்ப கசப்பா இருக்குது. அது எப்படி கசப்பு கம்மி பண்ணலாம்னு சொன்னா சின்ன சின்னதா கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு நல்லா தண்ணியில போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே இல்லைன்னா ஒரு 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னாவே போதும். அதுல இருக்கிற அந்த கசப்பெல்லாம் கம்மியாயிடும். அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா கசப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும். பாயில் பண்ணிட்டு தண்ணி ஊத்துறத விட இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பண்ணோம்னாவே கரெக்டா இருக்கும். ஆனா இதோட கசப்பு பயங்கர ஜாஸ்தியா இருந்தது. நான் நினைச்சேன் நாட்டு பாவக்காவுக்கு மட்டும்தான் ரொம்ப கசப்பு ஜாஸ்தியா இருக்கும்ல. ஆனா இந்த பாவக்காவுக்கும் அவ்வளோ கசப்பா இருந்தது. எப்படி பண்ணலாம் தண்ணி எடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ଆଉ ଲୁଣ ଟିକେ ହଳଦୀ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ଟାଇମ୍‌ରେ ମାକ୍ସିମମ୍ 10 ମିନିଟ୍ସ ରଖିବା ଟାଇମ୍‌ରେ ସେ ପାଣି ସବୁ ବାହାରିକି ଆସିବ। ସେ ପାଣି ଫୋପାଡ଼ିକି ତାପରେ କରିବା ଟାଇମ୍‌ରେ ପିତା ଟିକେ କମିଯିବ। ଦେଶୀ କରିଲା ନା ସେଇଟା ବେଶୀ ପିତା ଲାଗିବ, ଏଇଟା ପିତା ଲାଗିବ ନାହିଁ ଭାବିକି ମୁଁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ କରିଥିଲି। ଭିତରେ ବେଶୀ ପିତା ଲାଗିଲା। ଆଉ ମୋର ୟୁଟ୍ୟୁବ୍ ଚ୍ୟାନେଲ୍ ନା 10,000 ସବସ୍କ୍ରାଇବର୍ ଆସିଗଲା। ସମସ୍ତଙ୍କୁ ବେଶୀ ଭଲ தேங்க் யூ. மொத்த சப்போர்ட் குறிப்ப லோக்குக்கு என்னோட யூடியூப்ல 10,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோட வீடியோவை கண்டினியூஸா பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. ସେ ପାଣି ସହ ବେନା ଫୋପାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ସେ ଭିତରେ ପାଣି ସେ ଫିଲ୍ଟର କରିକି ତାପରେ ଟିକେ ସୋରିଷ ତେଲ ପକେଇକି ଆମ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଏ ଭିତରେ ବି ବେଶୀ ସିଝିକି କରିବା ପାଇଁ ଦରକାର। କ'ଣ ପାଇଁ ନା ବାବା ବୋଉ ଖାଇବା ପାଇଁ ଯାଉଛନ୍ତି। ଆମେ ନର୍ମାଲ ଟିକେ କଞ୍ଚା ରହିବା ଟାଇମ୍‌ରେ ବି ମୁଁ ଖାଇଦେବ। ବାବାଙ୍କର ନା ବେଶୀ ଭେଜିଟେବୁଲ ସିଝିକି ରହିବା ଟାଇମ୍‌ରେ ତାଙ୍କ ଦାନ୍ତ ଟିକେ ପ୍ରୋବ୍ଲେମ୍ ଅଛି ଦି ଜଣଙ୍କ। ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ ସଫ୍ଟ ରହିବା ଟାଇମ୍‌ରେ ଖାଇବ। ସୋରିଷ ଟିକେ ପକେଇ ଦେଉଛି ସୋରିଷ ତେଲରେ। ଟିକେ ଜିରା ବି ପକେଇବ ତ ଭଲ ରହିବ। ଆଉ ପିଆଜ ଟିକେ ପକେଇକି ମୁଁ ବେଶୀ ଟାଇମ୍ ଛୋଟ ପିଆଜ ୟୁଜ୍ କରୁଛି। ଅଲରେଡି ଆମେ ଚେନ୍ନାଇ ଯିବା ଟାଇମ୍‌ରେ ଛୋଟ ପିଆଜ 5 କେଜି ନେଇକି ଆସୁଛି ନା, ଆଉ ଟିକେ ଅଛି ସେଇଟା ବି கம்மி କରିବା ପାଇଁ ଦରକାର କହିକି எண்ணெய் ஊத்திட்டு நான் கடுகு எண்ணெய் தான் ஊத்துறேன். ஏன்னா எங்க மாமியார் மாமனார் வந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் வயசானவங்க. அவங்களுக்கு கடுகு எண்ணெய் தான் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த காயனாலும் நல்லா வெந்துட்டு இருந்தா தான் சாப்பிடுவாங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிடலாம். சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்த சின்ன வெங்காயம் இன்னும் இருக்கு. அது காலியாகிற வரைக்கும் அது 5 கிலோ வாங்கிட்டு வந்தது கம்மியாயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. அதையும் காலி பண்ணிடலாம் அப்படின்ட்டு எண்ணெயில கொஞ்சமா கடுகு போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் அந்த பாவக்காவோட கசப்பை ரொம்ப கம்மியாக்கும். அதனால ପିଆଜ ଟିକେ ବେଶୀ ପକେଇବା ତ ଭଲ ରହିବ। କ'ଣ ପାଇଁ ନା ପିଆଜର ସ୍ୱିଟନେସ୍ ଆଉ କରେଲାର ପିତା ଟିକେ କମିଯିବ। ସେଇଥିପାଇଁ ଲୁଣ ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। கொஞ்சமா உப்பு போட்டிருக்கேன். உப்பும் கம்மியா சாப்பிடுவாங்க, காரமும் கம்மியா சாப்பிடுவாங்க. அதனால வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ண வேணாம். கொஞ்சம் ஃப்ரை பண்ண உடனே நம்ம பாவக்காவை போட்டுடலாம்। ପିଆଜ ବେଶୀ ଫ୍ରାଏ ହେବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଟିକେ ଫ୍ରାଏ ହେବା ଟାଇମ୍‌ରେ ଆମ କରେଲାକୁ ପକେଇଦେବ। ସେ ପିଆଜ ସାଙ୍ଗରେ ସେ କରେଲାକୁ ମିଶିକି ଭଲ ସିଝିଦେବ। ଏମିତି ଚିପିକି କାଢ଼ିବା ଟାଇମ୍‌ରେ ଆମ ଲୁଣ ହଳଦୀ ପକେଇକି ଅଛି ନା, ସେ ପିତା ପାଣି ସବୁ ବାହାରିବ। ସେଇଟା ଫୋପାଡ଼ିବା ପାଇଁ ବେଶୀ ପିତା கம்மி କରିବା ପାଇଁ இந்த மாதிரி புழிஞ்சு புழிஞ்சு போட்டோம்னா அதில் இருக்க உப்பு நம்ம மஞ்சத்தூள் போட்டிருக்கோம்ல அதோட கசப்பெல்லாம் பாதி கம்மியாயிடும். அதனால அப்பா டெய்லி பாவக்காய் கொடுத்தாலும் சாப்பிட்ருவாரு. அவருக்கு பாவக்காய்னா ரொம்ப பிடிக்கும்। କିଛି ମସଲା ସବୁ ବେଶୀ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେ ପାଣି ଫୋପାଡ଼ିବା ପାଇଁ ଦରକାର। ବେଶୀ ପିତା ଲାଗିବ ସେ ପାଣି। ଆଉ ଟିକେ ଲୁଣ ହଳଦୀ ପକେଇକି ସେ ସାଙ୍ଗରେ ରାଗ ପାଇଁ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡର ପକେଇବ ତ ଠିକ୍ ରହିବ। ବାବାଙ୍କ ନା ଡେଇଲି କରେଲା କରିକି ଦେବ ଟାଇମ୍‌ରେ ବି ଖାଇଦେବ। ମୁଁ ଏଇଟା ବୋଉ ବି ବେଶୀ କରେଲା ଖାଇବ। ଫିର୍ ବି ମୁଁ ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ କରିବା ଟାଇମ୍‌ରେ କରେଲା ନା ବେଶୀ ପିତା ହେଉଛି କହିକି ବୋଉ ଖାଇନାହାନ୍ତି। ସେଇ ଟାଇମ୍‌ରେ ମୁଁ କ'ଣ ଏତେ ପିତା ହେଉଛି କରେଲା କହିକି ଠିକ୍ ଅଛି ସେ ଆଲ୍ଟରନେଟିଭ୍ ଟିକେ କମ୍ ପିତା କମ୍ କରିବା ପାଇଁ କ'ଣ କରିବ କହିକି ସେ ହଳଦୀ ଲୁଣ ପକେଇକି ଟିକେ ଟାଇମ୍ ରଖିକି ତାପରେ କାଢ଼ିକି କରୁଛି ଏଇଟା। ଆଉ ପିଆଜ ସାଙ୍ଗରେ କରେଲା ବି ଭଲ ସିଝେଇ ଦେଇଛନ୍ତି। ସିମ୍‌ରେ ରଖିକି ସବୁ ଭଲ ମିକ୍ସ କରିକି ଟିକେ ସିମ୍‌ରେ ରଖିବା ଟାଇମ୍‌ରେ
ପାଣି ପକେଇକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ସେମିତି ତେଲରେ ଟିକେ କମ୍ ତେଲରେ ଏ ନନ୍‌ଷ୍ଟିକ୍ ତାୱା ନା ଟିକେ ବଢ଼ିଆ ଅଛି, ସେଟା ତଳକୁ ଲାଗିବ ନାହିଁ, ସେମିତି ସିମ୍‌ରେ ରଖିକି ଭଲ ଫ୍ରାଏ କରିବା ଟାଇମ୍‌ରେ ବଢ଼ିଆ ଫ୍ରାଏ ହେଇଯିବ, ଭଲ ସିଝିକି ରହିବା ପାଇଁ ଦରକାର କରେଲା। ଟିକେ மிர்ச்சி பவுடர் பக்கிடுச்சு மிர்ச்சி பவுடர் பக்கிக்கு போல மிக்ஸ் କରିଦେବ கொஞ்சமா எல்லாம் மிக்ஸ் பண்ண மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் உப்பு இந்த பாவக்காய்க்கு வந்து நீங்கள் எந்த மசாலாவும் போடாமல் இப்படியே ஃப்ரை பண்ணி கொடுத்தாவே நல்லாயிருக்கும் ஆமாம் நமக்கு வந்து டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பாவக்காய் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பாவக்காய் ஜூஸ் எல்லாம் குடிச்சா சுகர் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது தெரில எனக்கு ஆல்ரெடி நான் டயபெட்டிக் பேஷண்ட்டு தான் இருந்தாலும் நான் வந்துட்டு அந்த பாவக்காய் ஜூஸ் எல்லாம் வந்து குடிக்க மாட்டேன் நல்லா பாவக்காய் ஃபுல்லாக வெந்துடுற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு ஃபுல்லாக வேக வச்சிடலாம் அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும் நல்லா வெந்துட்டு தான் நல்லாயிருக்கும் பாவக்காவோட கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெந்துச்சு பாவக்காய் கையில் நம்ம நசுக்கி பார்க்கும்போது அப்பாவுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அவர் சாப்பாடு சூடாக சாப்பாட்டில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு பாவக்காவை வேற எந்த மசாலாவும் போடவே வேணாம் ଆଉ କିଛି ମସଲା ଦରକାର ନାହିଁ ଭଲ ସିଝିଗଲା ଟିକେ ରାଗ ଟିକେ ଲୁଣ ବେଶୀ ରାଗ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ କରିଲା ନା ବଢ଼ିଆ ସିଝିଗଲା କିଛି ମସଲା ଦରକାର ନାହିଁ ସେ ପିଆଜ ଛୋଟ ପିଆଜର ଟେଷ୍ଟରେ ବଢ଼ିଆ ହେଇଯିବ ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ଭଲ ଲାଗିବ ତ லைக் କରନ୍ତୁ கமெண்ட் କରନ୍ତୁ ஷேர் କରନ୍ତୁ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ இன்னியோட எங்களோட சாப்பாடு மெனு வந்து தால் சாப்பாடு அவரைக்காய் ஃப்ரை அது கூட பாவக்காய் ஃப்ரை தயிர் எப்பவுமே அப்பாவுக்கு வந்து தயிர் இருக்கும் அப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு பர்த்தா பண்ணியிருந்தோம் நாங்கள் பெரிய கத்திரிக்காவை அவ்வளோதான் எங்களோட சாப்பாடு இந்த மாதிரி எங்களோட சாப்பாடு குக்கிங் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ଆଜିର ମେନୁ ଏନା ବାଇଗଣ ଭର୍ତ୍ତ ଶିମ୍ବ ଫ୍ରାଏ ଆଉ କରେଲା ଫ୍ରାଏ ଡାଲି ଦହି ଏତିକି ଆପଣମାନେ ବି ବଢ଼ିଆ ଭେରାଇଟିରେ କରିକି ଖାଆନ୍ତୁ ଆଉ ଆମ ଘରେ ଟିକେ ଏଜ୍ଡ ଲୋକ ରହିବା ଟାଇମ୍ରେ ତାଙ୍କୁ କ'ଣ ଭଲ ଲାଗିବ ସେଇଟା କନସିଡର କରିକି କରିବା ଟାଇମ୍ରେ ଆଉ ବି ବଢ଼ିଆ ରହିବ ଏମିତି ହେଲ୍ଦି ଫୁଡ୍ ଖାଇବା ପାଇଁ ଆପଣମାନଙ୍କୁ ବଢ଼ିଆ ହେଲ୍ଦି ଷ୍ଟ୍ରଙ୍ଗ ରହିବ ବଡି ବି ये वीडियो ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ କମେଣ୍ଟ କରନ୍ତୁ ସେୟାର କରନ୍ତୁ ଆମ ଚ୍ୟାନେଲକୁ ସବସ୍କ୍ରାଇବ କରନ୍ତୁ थैंक यू सो मच।